இந்த ஒரு வீடியோ எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னா, நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அதுல 50,000 ருபீஸ்ல நான் வந்து சேலரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2024 சென்னையில. சோ அந்த ஒரு 50,000 ருபீஸ வச்சு நான் எப்படி வித்தின் 365 டேஸ்ல, அதாவது 2025 மிட்ல வந்து நான் எப்படி 1 லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம். ஆல்மோஸ்ட் உங்க 1 லேக்ன்றது பிராக்டிகலா பாசிபிளான்னு கேட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு 15,000 வச்சு இங்க பிராக்டிகல் இல்லாத மாதிரி தான் தெரியும். பட் ஆனா அந்த அமௌண்ட் வந்து நான் ரீச் பண்ணது எப்படி அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். சோ இந்த ஒரு வீடியோட ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா, 15,000 சேலரி இருந்தாலும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றீங்க அப்படின்னும் போது அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஒரு 15,000 சேலரியை நான் எப்படி ட்ரிபிள் பண்ணேன் அப்படின்றதையும் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல எப்படி கரியர் அப்கிரேட் பண்றது அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து டீடைலா பார்க்க போறோம். இது ரெண்டு தான் இந்த வீடியோட ஃபோக்கஸா இருக்க போகுது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட், இந்த ஒரு 15,000 ருபீஸை வச்சு நான் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதுல கிரேசான பார்ட் என்ன அப்படின்னா, அந்த 15,000 ருபீஸ்ல 7,500 ரூபாய், ஆல்மோஸ்ட் 50%, அந்த ஒரு அமௌண்ட் வந்து பிஜிக்கே வந்து போயிடும். ஸோ இதுல ஒரு 7,500 ரூபாய் வந்து போயிடுச்சா, இதை தாண்டி அவுட் சைட் ஃபுட் வந்து எடுப்போம். அது ஒரு மாசம் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய்க்குள்ள வந்துடும். அதுக்கப்புறமா என்டர்டைன்மெண்ட் வந்து பார்க்கும்போது கண்டிப்பா சினிமா இல்ல அப்படின்னா அவுட்டிங் வேற எங்கன்னா வந்து போவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு 500 ரூபாய் கிட்ட வந்து செலவாயிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கா இருக்கிறது இங்க இன்டர்நெட்கான அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு, அப்புறம் க்ரூமிங்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு, அப்புறம் இங்க பர்சனல் கேருக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு, அப்புறம் எங்க ட்ரெஸ் எதனா புதுசா வாங்குறோம்னா அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. இதை தாண்டி ஊருக்கு எதனா போவேன். ஸோ அப்படி போனா அப்படின்னா அது ஒரு 700 ரூபாய் டு 1000 ரூபாய் வந்து செலவாயிடும் போயிட்டு வரதுக்கு. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா எக்ஸ்பென்ஸுமே நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது அந்த 15,000ல ஆல்மோஸ்ட் வந்து சேவ் பண்றதுக்கே அந்த அமௌண்ட் வந்து இருக்காது. ஸோ சர்வைவல் ஸ்டேஜில் தான் இருந்தேன். பட் ஆனாலுமே அப்போ வந்து ஒரு பிரின்சிபல் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அது என்ன அப்படின்னா, இனிஷியலா சேலரி வந்த உடனே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவோம், மீதி இருக்கிறதுல இங்க வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ணிப்போம் அப்படின்றதான் இருக்கிற ஒரு நோட்டா இருந்துச்சு. ஸோ அதை தான் நம்ம வந்து ட்ரைனும் வந்து பண்ணிட்டு இருப்போம். அதை தான் நம்ம மணி பேச்சு அந்த வீடியோலயும் வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து நான் ப்ராக்டிகலாவே அப்ளிகபிள் வந்து பண்ணேன். ஸோ அதை நான் அப்ளை பண்ணும்போது என்னால் ப்ராக்டிகலா இது வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சு. மாசம் 3000 ரூபாய் நான் ஃபர்ஸ்டே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவேன். இது வந்து என்ன ஆனாலும் சரி அந்த ஒரு 3000 ரூபாய் வந்தது கண்டிப்பா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா சிப் மோட்ல எல்லாம் வந்து எதுவும் பண்ணி வைக்கல. நானே அந்த ஒரு 3000 ரூபாய் நான் எடுத்து ஏஞ்சல் லோன் வந்து போட்டு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ண ஆரம்பிப்பேன். அதுலயும் நம்ம அந்த லிஸ்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த ஒரு ஸ்டாக்ஸ் தான் பை பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி வந்து நான் ப்ராக்டிகலா ஒரு 3000 ரூபாய் வந்து பர் மந்த் போட்டுட்டு வரேன்னா, ஸோ அப்படி பண்ண அப்படின்னும் போது என்னால் 40,000 ரூபாய் வரைக்குமே என்னால் பர் இயருக்கு வந்து சேவ் பண்ணி வச்சிருக்க முடியும். இது ஒரு 40,000 ரூபாய் வந்து அடிச்சா. ஸோ அதுக்கப்புறமா இங்க கம்பெனில போனஸ் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து வந்துட்டு, ஸோ அதை நான் இங்க சேர்க்கும் போது ஒரு 60,000 ரூபாய்ன்ற ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணேன். ஸோ இது எல்லாமே வந்து ப்ராக்டிகலா பாசிபிள் ஆச்சு. ஸோ இதை தாண்டி எனக்கு வேற எந்த இன்கமுமே கிடையாது. ஒன்லி அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து மட்டும் தான் இன்கம். ஸோ அதை வச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் அப்பப்போ இறங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எலெக்ஷன் டைம்ல மார்க்கெட் சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒரு 6,000 ரூபாய் தாண்டி 7,000 ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண அந்த ஒரு எலெக்ஷன் டைம்ல. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு 60,000 நான் சேர்த்து வச்சனால அதை விட அதிகமா என்னால பண்ண முடிஞ்சு 70 to 80,000 வந்து நான் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருந்தேன். இது வந்து வித்தின் 1 இயர்க்குள்ள. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்ல எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் வந்து நடக்குது. ஸோ அந்த ஒரு 1 லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் அச்சீவ் வந்து பண்ணிட்டேன். வித்தின் 400 டேஸ்ல என்னால அந்த 1 லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நான் வந்து சென்னையில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது வந்து இங்க 3000 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணாலுமே இங்க ஜனவரி மாசம் வந்து ஸ்டார்ட் பண்ண 2024. ஸோ அந்த ஜனவரி மாசம் ஸ்டார்ட் பண்ணும் போதுல இருந்து இங்க 2025 மார்ச் அப்பெல்லாம் வந்து என்னால 1 லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அச்சீவ் வந்து பண்ண முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் 400 டேஸ் பிளஸ்ல வந்து என்னால அச்சீவ்மெண்ட் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ இது பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, 15,000 நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணேன், 3000 ரூபாய்க்கு வந்து பண்ணேன். அப்புறம் சேலரி இன்கம் வந்து நடந்துச்சு. ஸோ அப்போ வந்து 7,000 ரூபாய் டு 8,000 ரூபாய் வந்து என்னால இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ இது என்னால பாசிபிள் பண்ண முடிஞ்சதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, 15,000 இருந்தாலுமே அதுல ஃபர்ஸ்ட் நான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ வந்து 3000 ரூபாய் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட சேலரி எவ்வளவு கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி, அந்த ஒரு சேலரியில 20ல இருந்து 30% நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபர்ஸ்டே நீங்க எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னும் போது உங்களால ஈஸியாவே அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து எடுத்துட்டு வர முடியும். அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ப்ராக்டிகலா வந்து பார்க்கும்போது லைஃப்லேயே வந்து சூப்பரா வந்து இருக்கும். அது எப்படின்னு நான் வந்து சொல்றேன். இங்க ஃபினான்ஷியல் டிசிப்ளின் நான் வந்து எடுத்துட்டு வந்தேன்னா, ஸோ அப்படி இருக்கும்போது என்னால் லாங் டர்ம் திங்கிங் தான் வந்து பண்ண முடியும். ஷார்ட் டர்ம்ல என்ன நடந்தாலும் ஓகே, லாங் டர்ம்ல நான் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது என் மைண்ட் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் இங்க மணி பேச்சோட அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வந்தது. ஸோ அந்த டைம்ல நான் வந்து இங்க பெங்களூர்ல ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு கம்பெனில எனக்கு 25,000 வந்து சேலரி வந்து வரும் டேக் ஹோமாவே. ஸோ அதை தாண்டி நிறைய இன்சென்டிவ்ஸ் வந்து இருக்கும். ஆல்மோஸ்ட் அது எல்லாமே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 30,000 கிட்ட வந்து வரும். ஸோ அந்த ஒரு அமௌண்ட்டை விட்டுட்டு நான் வந்து இங்க 15,000 ருபீஸ் சேலரி வந்து மூவ் பண்ணேன். ஸோ அந்த டைம்ல எல்லாருமே சொன்னது வந்து இல்ல இது வந்து கரெக்டான டிசிஷனா இருக்காது அப்படின்னு சொல்லி 2-3 பேர்கிட்ட ஷேர் பண்ணா அவங்க சொன்ன விஷயம் அதுவா இருந்துச்சு. பட் ஆனாலுமே நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து டிசைட் பண்ணி வந்தேன். எதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் என்னோட கரியரா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா அதை நான் கண்டினியூ பண்றேன் போது அடுத்த ஒரு 5 வருஷத்துல இதை நான் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னா என்னால என்ன மாதிரியான அந்த ஒரு பொசிஷன்ல வந்து இருக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்ப்பேன். என்ன மாதிரியான அவுட்கம் வந்து எனக்கு ஜென்ரேட் ஆயிருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்பேன். என்ன மாதிரியான விஷயம் லேர்ன் பண்ணிருக்கோம் அப்படின்றதையும் பார்ப்பேன். ஸோ அப்படி நான் பார்க்கும்போது அந்த ஒரு ரோல்ல எனக்கு பெருசா வந்து ஈடுபாடு கிடையாது, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஒரு ஃபீல்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கவே அப்படியே வந்து இங்க ஜம்ப் ஆக ஆரம்பிச்சேன். 15,000 சேலரியா இருந்தாலுமே இருக்க ஸ்கில்ஸ் எல்லாமே அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இதை நான் இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா, நான் இங்கே பெயிண்டிங் ஒர்க்கு போகும்போது 200 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கரியரை. 200 ரூபாய் 250 ரூபாய் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் 2020ல.
அப்போ வந்து ட்ரைனியும் இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஹெல்ப்பர் மாதிரி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டா ஒரு 2-3 வருஷத்துலேயே வந்து இங்கே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பெயிண்டர் வந்து எவ்வளோ சம்பாதிப்பாங்களோ அப்போ வந்து 700 ரூபாய் சம்பாதிச்சாங்க. அந்த ஒரு சேலரி வந்து ரீச் பண்ணிட்டேன். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கணும். அப்ப நான் 200 ரூபாய்க்கு போகும்போது எந்த ஒரு விஷயமா தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்து பண்ணிட்டா ஒரு 6 மாசத்துக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸான அந்த ஒரு பெயிண்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்து அவங்க என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கிறாங்களோ, ஸோ அவங்க கூடவே சேர்ந்து அதை வந்து ஈஸியா வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. ஸோ அதனால என்னால ஈஸியா கத்துக்க முடிஞ்சிட்டு 700 ரூபான்ற சேலரி வந்து மூவ் பண்ண முடிஞ்சிச்சு. என் கூட ஒர்க் ஸ்டார்ட் பண்ண எல்லாருமே அந்த லாக்டவுன் டைம்ல தான் எல்லாரும் ஒர்க் பண்ணோம். அதாவது எங்க பசங்க எல்லாருமே வந்து ஒர்க் போக ஆரம்பிச்சோம். ஸோ அப்படி ஒரு 10-20 பேர் நாங்க போகும்போது என் கூட வந்து எல்லாருமே 500 ரூபாய்ன்ற சேலரி வந்து தாண்ட முடியல இப்போ வரைக்குமே. ஒரு சில பேர் வந்து 600 ரூபாய் வரைக்கும் மூவ் பண்ணிருக்காங்க. பட் ஆனா நான் அந்த டைம்ல 2023 நான் 700 ரூபாய்ன்ற சேலரி வந்து ரீச் பண்ணிட்டேன். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அங்க இருக்க அந்த ஸ்கில்ஸ் வந்து டக்குன்னு கத்துக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் எல்லாருக்குமே வந்து செய்ய ஆரம்பிச்சேன். அந்த ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இருக்க ஆரம்பிச்சது. அதை தாண்டி இங்க வந்து கான்ட்ராக்ட் ஒர்க்காகவே என்னால எடுத்து பெயிண்டிங் ஒர்க் எடுத்து பண்ண முடிஞ்சு. ஸோ அது எல்லாமே இந்த 2023 அச்சீவ் பண்ண முடிஞ்சு. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு வந்து தோணுது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இங்க எல்லாமே ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கில் பேஸ்டான ஒர்க் வந்து கிடையாது. ஸ்கில் வந்து இருக்கும். பட் ஆனா அதுவுமே ஹார்ட் ஒர்க் வந்து தான் பண்ணி ஆகணும். ஸோ இங்க வந்து நம்ம பிரைன் யூஸ் பண்ணி ஒர்க் பண்றோமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 10% தான் வந்து இருக்கும். மீதி எல்லாமே 90% இருக்கிறது அந்த ஒரு ஒர்க்ல நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது தான். ஸோ அதனால இந்த ஒரு ஒர்க்ல இருந்து கண்டிப்பா ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்றது நல்லாவே தெரியுது. அப்புறம் ஒரு 10ல இருந்து 20 இயர்ஸ்க்குள்ள பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக் ஆக ஆரம்பிச்சிடும் பெயிண்டிங் ஒர்க்ல இருந்தோம் அப்படின்னா. ஸோ அதனால 2 விஷயத்துலயுமே வந்து நெகட்டிவா தான் இருக்கு. ஸோ அப்படின்னா வேற ஒரு கரியருக்கு வந்து சூஸ் பண்ணி ஆகணும். இங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தாலுமே இந்த ஒரு கரியர் வந்து எங்கிட்ட பேக்கப் இருக்கு ரீசனால இங்க உள்ளூர்ல இருக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கரியர் தான் நான் சூஸ் பண்ணணும். பட் ஆனாலுமே அதை விட்டுட்டு இங்க சென்னைக்கு வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுக்கு முன்னாடி பெங்களூர்ல ஒரு கம்பெனில வந்து இருந்தேன். ஸோ அந்த ஒரு கம்பெனில இருந்து இங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சேன். சரி ஓகே இது எல்லாமே நடந்தது. ஸோ இந்த ஒரு அந்த ப்ராக்டிகல் திங்கிங் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வரவே தான் அந்த ஒரு திங்கிங் வந்து வந்தது. லாங் டர்ம்ல திங்க் பண்றது. ஸோ அதனால இனிஷியலா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னால பாசிபிள் வந்து பண்ண முடிஞ்சு. ஸோ இங்க வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண அப்படின்னா இங்க நம்ம கன்சிடர் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். வீடியோல சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாருமே தெரியும். ஸோ அண்ட் தென் நான் அங்க இருக்க பர்சன்ஸ் கூடவே இருக்க ரீசனால இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சவுத் இந்தியன் பேங்க் மாதிரியான கம்பெனிஸ் தான் வாங்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து 17 ரூபாய் 18 ரூபாய் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு கம்பெனி வந்து வாங்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த கம்பெனில ரைட்ஸ் இஷ்யூ எல்லாம் வந்து கொடுத்தாங்க. அதுலயே அதிகமான போர்ஷன் வந்து வைக்க ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஒரு அதிகமான போர்ஷன்ஸ் வச்சது தான் நான் வந்து வீடியோவே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பண்ணிருப்பேன். ஜென்சி இன்வெஸ்டர் சீரிஸ் வந்து பண்ணிருப்பேன். நீங்க ஒரே ஸ்டாக்ல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டைவர்சிஃபிகேஷன் வந்து பண்ண சொன்னாங்க. ஸோ அதுவுமே எனக்கு கிளாரிட்டி வந்துருந்துச்சு. பட் ஆனால் என்னால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இருக்கிற 3000 ரூபாய் என்னால இந்த ஸ்டாக் தானே வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பட்ஜெட்டா 4000 ரூபாய் இருந்தாலும் கூட எப்படி பிரிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் அப்படின்றலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் வீடியோவும் வந்து போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து எடுத்து ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிட்டு அதை என் லைஃப்லயும் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த ஒரு 4000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்டாவே இருந்தாலும் கூட அதை வந்து பிரிச்சு போட ஆரம்பிச்சேன். அப்புறம் போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இங்க சவுத் இந்தியன் பேங்க்ல வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டைம்ல நெட்வொர்க் ஃபார்மா கம்பெனிலாம் ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் வந்து இருந்துச்சு. அந்த நிறைய ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்ல இப்போ லிஸ்ட்ல. ஸோ அது எல்லாமே அந்த டைம்ல வந்து இருந்துச்சு. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே கம்மியான பிரைஸ்ல இருக்கும்போது 1-2 மாதிரியே வந்து கன்சிடர் பண்ணிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த ஒரு ஜர்னி கண்டினியூ பண்ணிட்டே வந்து 1 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் அச்சீவ் பண்ணிட்டேன். ஸோ இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு வந்து ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து எனக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ அதை என்னால் பர்ஃபெக்டா அந்த யூஸும் பண்ணிக்க முடிஞ்சு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங்கா இருக்கா. செகண்டா வந்து எப்படி என்னோட ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பெயிண்டிங் ஒர்க்ல அப்ளை பண்ண சேம் லாஜிக் இங்க ஒர்க்லயும் வந்து அப்ளிகபிள் பண்ணேன். ஸோ இருக்க எல்லா ஸ்கில்ஸுமே வந்து கடுத்துப்போம். ஸோ அங்க உள்ள வரும்போது எனக்கு எதுவுமே தெரியாது. லைக் வந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்றது இல்ல அப்படின்னா வீடியோ வந்து பேசுறது இல்ல அப்படின்னா வீடியோ எடிட் பண்றது எதுவுமே வந்து தெரியாது. ஸோ அங்கேயுமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்க ஆரம்பிச்சேன். ஸோ அங்கேயுமே வந்து சீனியர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ஈஸியாக வந்து என்னால் கற்றுக்க முடிஞ்சு. ஸோ எல்லா ஸ்கில்ஸுமே லேர்ன் பண்ணிட்டேன்னா ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே ஒரு இன்க்ரிமெண்ட் டைம் வந்து வரும்ல. ஸோ அதில் 50% மேலே வந்து நான் இன்க்ரிமெண்ட் வந்து கேட்டேன். அது எல்லாமே எங்கள் கம்பெனி வந்து அப்ரூவ் பண்ணாங்க. பட் ஆனாலுமே அங்கேருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறமா கூட அந்த ஒரு அமௌண்ட் எல்லாமே எமர்ஜென்சி ஃபண்டா சேவ் பண்ணி வச்சுட்டு தனியாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு போர்ஷனுக்கு வந்து வந்துட்டோம். அங்க இருக்க எல்லா விஷயத்துமே நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். லைக் வந்து ஸ்டாக் அனாலிசிஸ் பண்றது, வீடியோஸ் வந்து கிரியேட் பண்றது, எடிட்டிங் வந்து பண்றது, கேமரா வந்து பண்றது எல்லாமே நான் வந்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இங்க நான் வந்து இன்னும் என்னதான் லேர்ன் பண்ணாலுமே இங்க லேர்னிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபுல்லாவே அப்ளிகபிள் தான் வந்து பண்ணி ஆகணும். ஸோ எல்லா லேர்னிங்கும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ற மாதிரி லேர்னிங்ஸ் வந்து கிடைச்சிச்சு. ஸோ இங்க இருந்து நான் பெருசா க்ரோ பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடையாது அப்படின்றது நல்லா தெரிய வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிறைய கோர்ஸ் வந்து பண்ணோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வச்சு இங்க வந்து ஒரு ஒர்க்குக்கு வந்து போயிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு ரோல் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா வந்து ஒரு கம்பெனில இருக்கேன். ஸோ அந்த ஒரு கம்பெனில இருந்து எனக்கு வந்து இன்கம் வந்து வருது. ஸோ அது ஒரு பக்கம் வந்து இருக்கு. அப்புறம் இங்க வீடியோ ஜெக்கையாவும் வர இருக்கும். ஸோ அதனால இங்க 1-2 கம்பெனிஸ்ல வந்து இங்க வீடியோ வந்து பண்ண கூப்பிடுவாங்க. அப்படி போன அப்படின்னா ஒரு வீடியோக்கு ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் வந்து என்னால இன்கம் வந்து ஜென்ரேட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி நிறைய வந்து சோஷியல் மீடியா கம்பெனிஸ் எல்லாத்தையுமே இங்க சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் இங்க கண்டென்ட் பிளானிங் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல வந்து என்னால ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் வந்து பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி இங்க வந்து யூடியூப் வந்து இருக்கு. ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல வந்து நம்ம டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இருந்துமே ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு இன்கம் வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்து நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த இன்கம் எல்லாமே நான் கம்பைன் பண்ணேன் அப்படின்னா அந்த 15,000 வந்து ஆல்மோஸ்ட் என்னோட சேலரி வந்து நான் ட்ரிபிள் பண்ணிட்டேன் அப்படின்றதா தான் இருக்கு. ஸோ இங்க ட்ரிபிள் பண்ணதுலேயே நான் அப்படியே வந்து நிறுத்தல. ஸோ இங்க எப்படி என்னோட சேலரி வந்து நான் ட்ரிபிள் பண்ணணும் அதே மாதிரி என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் ட்ரிபிள் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ இங்க வந்து நான் ட்ரிபிள் பண்ண அப்படின்னா 9,000 ரூபாய் வந்து வரும். பட் ஆனால் அதுவுமே கம்மியான அமௌண்டா இருக்க மாதிரி வந்து தெரிஞ்சு. ஸோ அதனால என்ன பண்ண அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்க 10,000 மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து ஒரு 10 months முன்னாடி நடந்த ஒரு விஷயமா இருக்கு. 10,000 மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சேன்.
ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா சைடு இன்கம்ல இருந்து நிறைய மணி ஜென்ரேட் ஆகிற ரீசனால அப்புறம் 10,000 வந்து 20,000 வந்து மாற ஆரம்பிச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் வந்து ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து இங்க 1 லேக்ல வந்து இருந்தது. அதுக்கப்புறமேட்டு சில லேக்ஸா வந்து மாற ஆரம்பிச்சது. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல நடந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது இங்க லேக்ஸ்ல வந்து கிடையாது. இருக்க அமௌண்ட்டே கம்மியா தான் இருந்துச்சு. அப்புறம் எங்க பிஜிக்கு வர செலவு பண்ணணும், அந்த டெபாசிட்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த போர்ட்ஃபோலியோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா இங்க வந்து 1 லேக் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சேர்த்து, அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து நான் வளர்த்துக்கிட்டது 1 இயர்ல வந்து வளர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்க சம் ஆஃப் லேக்ஸ்ல வந்து இருக்கு. இப்போ என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. நம்மளோட சேனலுமே ப்ரொமோஷன் வந்து வந்தது. பட் ஆனால் அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எதுவுமே நம்ம வந்து எடுத்துக்கல. ஏன் அப்படின்னா எல்லாமே கிரிப்டோக்கான ப்ரொமோஷனா வந்து வந்தது. அந்த வந்து இன்சூரன்ஸ் வந்து ப்ரொமோஷன் வந்து வந்தது. பட் ஆனால் அந்த ஒரு இன்சூரன்ஸ் ப்ரொமோஷன் நம்ம எடுத்து பார்க்கும்போது அது எதுவுமே சரியில்லை. ஸோ அந்த ஒரு கம்பெனி சரியில்லாத ரீசனால அது வந்து ப்ரொமோஷனும் அது பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் புரோக்கிங் ஆப்ஸ் வந்து வந்தது, நிறைய ஸ்டாக் புரோக்கிங் ட்ரேடிங் கம்பெனிஸ் வந்து வந்தது, அந்த நிறைய கிரிப்டோ கம்பெனிஸ் வந்து வந்தது, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து வந்தது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் புரோக்கரேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து வந்தாங்க. பட் ஆனால் யாருக்கிட்டையுமே வந்து நம்ம டைப் வந்து வைக்கல. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்களோட அந்த ஒரு கோர் அப்ஜெக்டிவ்ஸ்க்கும் நமக்கு வந்து மேட்ச் ஆகல. அந்த அவங்களோட நம்ம பேக்ரவுண்ட்ல வந்து விசாரிச்சு பார்க்கும்போது நம்ம யூஸ் பண்ணல ஃபர்ஸ்ட். அண்ட் தென் அவங்களோட பேக்ரவுண்ட் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அவங்களும் பெருசா வந்து இருக்க மாதிரி வந்து தெரியல. ஸோ அதனால நம்ம வந்து நிறைய அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து எதுவும் எடுக்கல. ஸோ ஒருவேளை அந்த ஒரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்றேன் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு மினிமமா 10K வந்து என்னால ஈஸியா வந்து சார்ஜ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அவங்களும் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எனக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டாலர்ஸ்ல வந்து அவங்க மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனாலுமே நம்ம எதுவும் பண்ணல. ஸோ நம்மளோட எத்திக்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ற சர்வீஸா இருக்கு அப்படின்னா அதை நம்ம ப்ரொமோஷன் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ப்ரொமோஷன் பண்ண தேவை. நம்ம ட்ரேடிங் வந்து பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால ட்ரேடிங் ஆப்ஸ் வரும்போது நம்ம எப்படி அதை ப்ரொமோஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரியான சிம்பிளான லாஜிக்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடியுமே எனக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது. அது எப்படி அப்படின்னா லாங் டர்ம்ல தானே திங்க் பண்ணணும். இப்போ நான் ஒருவேளை அந்த ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே நான் வந்து பண்றேன் அப்படின்னா இங்க இருக்க வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பா அந்த ப்ரொமோஷன்ஸ் வந்து நீங்க பார்த்துட்டு நீங்களும் ஒரு வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுவீங்க. அது வந்து நான் ட்ரேடிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ட்ரேடிங் வேணா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளோட அந்த ஒரு எத்திக்ஸே வந்து உடச்சு வேற ஒரு விஷயமா வந்து போகுது. ரெண்டாவது உங்களுக்கும் அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மை வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ இருக்கிற அந்த ஒரு லாயல் பேஸ் வந்து குறையதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா. ஸோ அதனால அது வந்து பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். பட் இதோட பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ அதனால அது எல்லாமே நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்போ இருக்கிற அந்த ஏர்னிங்ஸ் பொட்டன்ஷியலுக்கு நம்மளால எவ்வளோ சேவ் பண்ண முடியும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். அப்புறம் எங்க கரியர் அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கில்ஸ் என்ன அப்கிரேட் பண்ணுமோ அதை வந்து நம்ம பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான அப்ரோச்சில் போகும்போது நமக்கு வந்து ஈஸியாவே வந்து இருக்கும். நம்மளோட அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து பெரிய ஹெல்ப்பா வந்து இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோமே எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் என்னோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கு, இந்த ஒரு வீடியோல நீங்க என்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்னோட விஷயம் இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் மினிமம் அமௌண்ட் வந்து நீங்க சேலரியா வந்து கிரெடிட் ஆகினாலுமே அந்த ஒரு கிரெடிட் ஆகிற அமௌண்ட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 20 to 30% வந்து சேவ் பண்ண ஆரம்பிங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டைரக்டாவே பண்ண ஆரம்பிங்க. ஏன் ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னா இல்ல நீங்க வந்து பெரிய ஏஜ்ல இருக்கீங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் சேவ் பண்ண ஆரம்பிங்க. கோல்ட்லயாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஈக்விட்டிஸ்ல இல்ல அப்படின்னா கோல்டுலயோ நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட சேலரி வந்து கம்மியா இருந்தால் கூட போக போக வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது 2000 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்ல அப்படின்னா 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 20,000 வரைக்கும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். பண்ண முடியும் உங்களால. பட் ஆனா அது எல்லாத்துக்குமே இந்த ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் உங்க மைண்ட் தாட்டுமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து லாங் டர்ம் திங்கிங் வந்து பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனால ஷார்ட் டர்ம்ல நிறைய நாய்ஸஸ் வந்து நீங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அது எல்லாமே உங்களோட ஃபியூச்சருக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த 1 lakh ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பண்ண முடியும். இது உங்களாலேயே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது ஃபுல்லாவே இந்த சவுத் இந்தியன் பேங்க் இல்ல அப்படின்னா எங்க நாட்கோ அப்புறம் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்ல இண்டஸ்இண்ட் பேங்க். ஸோ இந்த மாதிரியான பேங்க்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கர்நாடகா பேங்க் இந்த மாதிரியான போர்ட்ஃபோலியோ தான் என்னோட அந்த 1 lakhலயே வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 ஸ்டாக்ஸ்குள்ளே வந்து அந்த ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து அடங்கிடும். லைக் வந்து டாடா மோட்டர்ஸ், ஐடிசில வந்து பெரிய போர்ஷன்ஸ் வந்து இருக்கும். சவுத் இந்தியன் பேங்க்ல ஒரு பெரிய போர்ஷன் வந்து இருந்துச்சு. 10 ரூபாய் பண்றேன் அப்படின்னா கம்மியான பிரைஸ்ல வந்து எனக்கு கிடைக்கிறது 30 ரூபாய் ரேஞ்சில் வந்து கிடைக்கிறது, 20 ரூபாய் ரேஞ்சில் வந்து கிடைக்கிறது. சவுத் இந்தியன் பேங்கா இருந்துச்சு. அதனால நான் நிறைய போர்ஷன் வந்து அதுல வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு தான் டைவர்சிஃபிகேஷனா நம்ம வந்து வீடியோலாம் வந்து பண்ணிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த டைவர்சிஃபிகேஷன்லாம் பண்ணி இப்போ போர்ட்ஃபோலியோ வந்து ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸா வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஓவராலா உங்க கூட வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் தான் நான் அந்த டைம்லயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்க வந்து உங்களோட கரியர் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து நீங்க அப்கிரேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா ஃபிளெக்சிபிலிட்டி வந்து இருக்கணும். லாங் டர்ம் திங்கிங் வந்து இருக்கணும். இன்னைக்கு நாளைக்கு வந்து உங்களோட கரியர் நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா ஓகே இன்னைக்கு வந்து ஃபைனா இருக்கும். பட் ஆனால் அந்த ஒரு கம்பெனி என்ன, அந்த கம்பெனில நீங்க இருந்தா உங்களோட வேல்யூ க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க திங்க் பண்ணிட்டு அந்த ஒரு கம்பெனி ஷிஃப்ட் பண்ணும்போது உங்களோட அந்த ஒரு க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான திங்கிங் எல்லாமே நீங்க பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருந்தாலே போதுமானதா தான் இருக்கு. ஸோ இதுல வந்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்கா வந்து இருக்காது. கொஞ்சம் வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவலா தான் வந்து பேசியிருப்போம். இந்த ஒரு வீடியோல நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பட் ஆனால் தொண்டை கட்டிட்டு இருக்கு. அந்த உடம்பு வர சரியில்லை. ஸோ அதனால அடுத்த வீடியோல வந்து நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இதோட கண்டினியூஷனா லைக் வந்து கரியர் க்ரோத்தா எப்படி போகலாம், இல்லை அப்படின்னா எப்படி இன்னும் வேற எதனா வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ வேற எப்பனா நம்ம வந்து மேக் பண்ண ஆரம்பிப்போம். அண்ட் தென் இந்த வீடியோ வரதுக்குமே லேட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இங்க நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எங்க பில்டிங்ல ரீஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் வீடியோ வந்து லேட் ஆயிடுச்சு எடுக்கிறதுக்கு. இந்த வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.